அந்த நாள் சாதாரண நாள் அல்ல. வானத்தில் பூச நட்சத்திரம் எழுந்த நொடியில் பூமி ஒரு தெய்வீக அமைதிக்குள் நுழைந்தது. தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் அழிந்த பிறகு 3 உலகங்களும் மீண்டும் சீரடைந்திருந்தன. ஆனால் அந்த அமைதிக்கு காரணமான சக்தி எங்கிருந்து வந்தது என்பதை உலகம் மறக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் நினைவாக நிலை பெற்றது. அதுவே தைப்பூசம். சிவன் பார்வதி தேவியை நோக்கி பார்த்தார். உலகத்தை காப்பாற்றிய அந்த சக்தி வெறும் போர் வலிமை அல்ல, அது தாயின் கருணையும் தந்தையின் தெய்வீக ஒப்புதலும் சேர்ந்த வடிவம் என்று அவர் உணர்த்த விரும்பினார். பார்வதி தன் சக்தியை ஒரு ஆயுதமாக மாற்றினார். அது சாதாரண ஆயுதமில்லை. அது அகந்தையை உடைக்கும் சக்தி, அறியாமையை கிழிக்கும் ஒளி. அந்த ஆயுதமே வேல். தை மாதம் பூச நட்சத்திரம் கூடிய அந்த நொடியில் பார்வதி அந்த வேலை முருகனின் கையில் வைத்தார். வேல் அவன் கையை தொடுந்த நொடியில் வானம் ஒளிர்ந்தது, பூமி அதிர்ந்தது. தேவர்கள் தலை குனிந்தார்கள். ஏனெனில் அந்த வேல் தீமையை அழிக்க மட்டுமல்ல, தர்மத்தை நிலைநிறுத்த வந்தது. முருகன் வேலை கையில் எடுத்தபோது அவன் முகத்தில் கோபமில்லை, இருந்தது தெளிவு. அவன் போர் செய்ய வரவில்லை, உலகத்தை சீர்படுத்த வருகிறான் என்பதே அந்த வேலின் ஒளி சொல்லியது. அந்த நாளே தீமையின் முடிவும் நியாயத்தின் தொடக்கமும் உறுதி செய்யப்பட்டது. அதனால் தான் தைப்பூசம் வெறும் திருவிழா அல்ல, அது ஒரு நினைவு நாள். தாயின் சக்தி, மகனின் கருணை, தந்தையின் அனுமதி, இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்த நாள். அந்த நாளில் வேல் வழிபடப்படுகிறது. உடலை விட மனத்தின் பாரத்தை இறக்க வேண்டும் என்ற அடையாளமாக மக்கள் காவடி எடுத்து நடக்கிறார்கள். வலி தண்டனை அல்ல, அர்ப்பணிப்பு என்பதை அந்த நாள் உலகத்துக்கு நினைவூட்டுகிறது. அன்று முருகன் கையில் வந்த வேல் இன்று பக்தர்களின் உள்ளத்தில் ஒளியாக இருக்கிறது. அதனால்தான் தைப்பூசம் வந்தால் வழிபாடு மட்டுமல்ல, ஒரு அமைதியான மாற்றமும் தொடங்குகிறது. தமிழ் வரலாறையும் புராணப் பெருமையையும் நேசிப்பவர்களே, நம்ம மை தமிழன் ஹிஸ்டோரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.